இன்றைக்கான வீடியோ பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடை செய்ய போகிறோம். அடைக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். அரிசி வந்து ஒரு அரைப்படி நான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு நேரம் அப்படின்றதுனால நமக்கு போதும். நம்ம இருக்கிறது 4 பேர் தான். நைட்டுக்கு மட்டும் அடை செய்ய போகிறோம். அதனால் அரைப்படி இட்லி அரிசி எடுத்திருக்கேன். பாருங்கள், அரைப்படி வந்து இட்லி அரிசி. அது கூட துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். அது கூட வந்து துவரம் பருப்பு ஒரு 3/4 டம்ளர். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை வந்து ஒரு அரை டம்ளர் எடுத்துக்கலாம். கொண்டக்கடலையை கொட்டிக்கலாம். கொண்டக்கடலை இந்த அளவுக்கு எடுத்துருக்கோம். இதையும் போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பாசிப்பயிறு. இந்த பாசிப்பயிரை நம்ம வந்து அரை டம்ளர் எடுத்துக்கலாம். ஓகே, நமக்கு இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம இதில் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னாக்கா, அரிசி வந்து அரைப்படி போட்டிருக்கோம். அடுத்து வந்து துவரம் பருப்பு ஒரு 3/4 டம்ளர் போட்டிருக்கோம். கொண்டக்கடலை 3/4 டம்ளர். அடுத்து வந்து பாசிப்பயிறு ஒரு அரை டம்ளர் போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்டிருக்கோம். அடுத்தது இன்னும் என்னென்ன பொருள் சேர்க்குறேன் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாயும் நம்ம தண்ணி ஊற்றி அலசி கழுவிட்டு ஊற வைக்கணும். இது கூடயே நம்ம அரிசி கூடயே ஊற வச்சோம் அப்படின்னாக்கா ஆட்டும் போது நமக்கு ஈஸியாக சீக்கிரமாக அரைப்பட்டு வந்துடும். அதனால தான் மிளகாயும் நம்ம ஊற வைக்க போகிறோம். ஓகே, அவ்வளோதான். இந்த பொருள் தான் நமக்கு தேவை. அதுக்கப்புறமேட்டுக்கு ஆட்டும் போது மிளகு சீரகம் கொஞ்சம் போட்டு, பூண்டு கொஞ்சம் போட்டு, தக்காளி இதெல்லாம் போட்டு நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம். இப்போதைக்கு இதுதான் ஊற வைக்க வேண்டிய தேவையான பொருள். ஒரு 5-6 மணி நேரம் நம்ம ஊற வச்சோம்னா போதும். இப்போ வந்து அலசி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். நல்லா கழுவி அலசி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம். ஊறட்டும் இது. ஏன்னா கொண்டக்கடலை பாசிப்பயிரெலாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஆகும் ஊறுறதுக்கு. ஒரு 5 மணி நேரம் ஊறட்டும். இப்போ மணி வந்து 11:30 ஆகுது. நம்ம ஒரு 6 மணி போல் நம்ம வந்து ஆட்டி எடுத்துக்கலாம். ஓகே, இது ஊறட்டும். அப்படியே வச்சுக்கலாம். ஊறினதுக்கப்புறம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஆட்டும் போது தான் இனிமேல் என்னென்ன பொருள் சேர்க்குறது அப்படின்றத பார்க்கலாம். ஆட்டும்போது வந்து மிளகு சீரகம் கொஞ்சம் போட்டு நம்ம தக்காளியும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். மூடி போட்டு மூடிடலாம். ஊறிட்டுருக்கட்டும். இப்போது 6 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஆட்டி எடுத்துக்கலாம். கிரைண்டரை கழுவி கிரைண்டரில் எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கிரைண்டரில் போட்டாச்சு. நல்லா அரைக்கிட்டா இது கூட நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். மாவுக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம் இதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஆட்டிக்கலாம். நல்லா மசியட்டும். நல்லா மசிஞ்சு வந்துட்டு மசிட்டோம்.